இப்போது சொற்களில் வாழ்கிறோம் எனும் தலைப்பில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் வாயிலாக எழுத ஆரம்பித்து இன்று மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை புகழை பெற்றிருக்கக்கூடிய அண்டனூர் கிராமத்தைச் சேர்ந்த சு ராஜமாணிக்கம் என்னும் சுரா அவர்களை அன்புடன் கருத்துரை வழங்க அழைக்கிறேன். அன்பானவர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு அறிவியல் இயக்க மேடையில் எனது முதல் புத்தகத்தை வெளியிட்ட நான் இன்றைய தினம் உங்கள் முன்னால் ஒரு எழுத்தாளனாக நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு எழுத்தாளனின் ஆகப்பெரிய இலக்கு கனவு என்பது நிற்றல் என்பதுதான். வாசக பரப்பில் வாசகனின் மனதில் நிற்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு எழுத்தாளனுடைய ஆகப்பெரும் கனவாக இருக்கின்றது. அப்படியாக இந்த மேடையில் அறங்காவலர் கற்பக விநாய அறக்கட்டளையினுடைய முனைவர் கவிதா சுப்பிரமணியன், தமிழ்ச்செம்மல் ரமா ராமநாதன், வருங்காலத்தில் தேசிய விருது பெற இருக்கக்கூடிய பாடலாசிரியர் தனிக்கோடி சோலைச்சு உள்ளிட்ட இந்த அவையில் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து நடத்துகின்ற இந்த 8வது புத்தக கண்காட்சி இதற்கு முன்பு நடைபெற்ற எத்தனையோ புத்தக கண்காட்சிகளை விடவும், இதற்கு பிறகு நடக்க இருக்கின்ற எத்தனையோ புத்தக கண்காட்சிகளை விடவும் நான் மனதிற்கு இதயத்திற்கு மிக அருகில் நேசிப்பதற்கு காரணம் ஒன்று. இந்த புத்தக கண்காட்சி 8வது புத்தக கண்காட்சி. அன்பு நண்பர்களே, மிக நீண்ட காலமாக 8 என்கின்ற சொல் பொதுமக்கள் மத்தியில், கிராமத்தில், ஏன் படித்த அறிவுஜீவிகள் மத்தியிலும் கூட புறக்கணிக்கப்பட்ட ஒரு சொல்லாக இருந்திருக்கிறது. இன்னைக்கும் கூட கிராமத்தில் வயல்களில் நெல் திணைகளை அறுத்து அதை குவித்து படியில் மரக்காலில் அழைக்கின்ற பொழுது 1, 2, 3 என்று எண்ணிக்கொண்டே செல்பவர்கள் 8 என்பதை உச்சரிக்காமல் லட்சுமி என்று சொல்லி 9, 10, 11 என்று அழைக்கின்ற ஒரு கோலத்தை இன்னைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அறிவுஜீவிகள் சூழ்ந்திருக்கின்ற, அறிவு மட்டம் வளர்ந்திருக்கின்ற இந்த காலத்தில் கூட அஷ்டமி என்கின்ற நாளில் எந்த சுப காரியங்களையும் நாம் செய்வதில்லை. அதற்கு காரணம் திதிகளின் வரிசையில் அஷ்டமி என்பது 8வது நாளாக இருப்பதுதான் அதற்கு காரணம். எனது உறவினர் வீட்டில் ஒரு சகோதரி இருந்த, நன்கு படித்த பெண், ரொம்ப அழகான பெண், கல்லூரியில் தங்கப்பதக்கம் பெற்ற ஒரு அற்புதமான ஒரு பெண். அவளுக்கு ஒரு நல்ல ஒரு மணமகன் கிடைக்கவில்லை. என்னிடம் சொன்னார்கள். நான் எனக்கு தெரிந்த ஒரு நண்பரை அழைத்து கொண்டு போய் காட்டினேன். பெண்ணுக்கும் மாப்பிள்ளையும், மாப்பிள்ளைக்கு பெண்ணும் பிடித்து விட்டது. ஜாதக பொருத்தம் எல்லாம் பார்த்தார்கள். ஜாதக பொருத்தம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த குடும்பத்தினர்கள் இந்த பெண்ணை வேண்டவே வேண்டாம் என்று முற்றிலுமாக புறக்கணித்து விட்டார்கள். ஏன் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், அந்த குடும்பத்தில் இந்த பெண் 8வதாக பிறந்த பெண். 8வதாக பிறந்த பெண் எட்டி பார்க்கின்ற எந்த வீடும் குட்டிச்சுவர் என்று ஒரு பழமொழியை சொன்னார்கள். அப்படி என்றால் 8இன் பெயரால் நாம் இந்த பெண் குலத்தின் மீது, மானுடத்தின் மீது மிகப்பெரிய வன்முறையை நிகழ்த்து கொண்டிருந்திருக்கின்றோம். உண்மையில் இந்த புத்தக கண்காட்சி என்பது நான் புத்தகத்தை கொண்டாடுவதாகவோ எழுத்தாளரை கொண்டாடுவதாகவோ நான் பார்க்கவில்லை. 8 என்கின்ற சபிக்கப்பட்ட ஒரு எண்ணை, ஒரு சொல்லை கொண்டாடுவதாகத்தான் நான் நினைக்கின்றேன். எனக்கு பிறகு அறிவியல் விஞ்ஞானி தாவி வெங்கடேசன் அவர்கள் பேச இருக்கின்றார். அறிவியலை அவர் சொற்களால் ஆள இருக்கின்றார். மனித கண்டுபிடிப்புகளில் உன்னதமான கண்டுபிடிப்பு இது என்றால் சொல்லுதான், மொழிதான். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனிடம் கேட்டார்கள், இனி இந்த உலகத்தை ஆளப்போவது எது? இந்த உலகத்தை இனி ஆளப்போவது அறிவியல் என்று சொன்னார். ஏன் அறிவியலால் மட்டும்தான் இந்த உலகத்தை ஆள முடியும் என்றால், எது ஒன்றையும் எதை கொண்டும் அளந்து விடலாம்.
ஒரு அரசியல்வாதியை அவன் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளை வைத்து அளந்து விடலாம். ஒரு எழுத்தாளனை அவன் பயன்படுத்தக்கூடிய சொற்களை வைத்து அளந்து விடலாம். ஒரு நடிகனை அவனுக்கு கூடியிருக்கக்கூடிய ரசிகர்களை வைத்து அளந்து விடலாம். இந்த உலகில் அளவிட முடியாதது, அளக்க முடியாதது எதுவென்றால் அறிவியல் தான். காரணம், அறிவியல் என்பது மீட்டராக, கிலோவாக, லிட்டராக, ரிக்டராக, ஆம்பியராக, ஓமாக, ஒளியாண்டுகளாக இருக்கிறது. ஆகவே எந்த அளவிற்கும் அலகுகளுக்கும் ஆட்படாத உட்படாத ஒன்றாக அறிவியல் இருப்பதால் இந்த உலகத்தை அறிவியல் ஆள்கிறது, ஆண்டு கொண்டிருக்கிறது. நம்மை ஆளுவது எது என்றால் சொற்கள். இப்பொழுது பெரும்பான்மையான சொற்கள் நம்மை ஆண்டு கொண்டிருப்பது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், சுகர் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதிகள், எம்பி ஜிபி என்று சொல்லக்கூடிய மெமரி கார்டுகள் தான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ஒரு வானொலி நிலையத்தில் என்னிடம் ஒரு நேர்காணல் செய்தார்கள். தம்பி அண்டனூர் சுரா, நீங்க வந்து கவிதை எழுதியிருக்கிறீங்க, கட்டுரை எழுதியிருக்கிறீங்க, சிறுகதை எழுதியிருக்கிறீங்க, நாவல் எழுதியிருக்கிறீங்க. இவற்றில் எது பெரியது, எது உன்னதமானது என்று கேட்டார்கள். நான் சற்று அமைதியாகவே உட்கார்ந்திருந்தேன். கவிதையை சொல்வதா சிறுகதையை சொல்வதா என்று. அப்ப அந்த நேர்காணல் கேட்டவர் சொன்னார், நான் சொல்லட்டுமா, கவிதை தானே பெரியது என்று அவர் சொன்னார். நான் சொன்னேன், ஐயா, அணு பெரியதா அண்டம் பெரியதா என்று கேட்டேன். அவர் சற்று நேரம் யோசித்து விட்டு சொன்னார், இந்த உலகத்தில் எதை புரிந்து கொள்வது கஷ்டமோ அதுதான் பெரியது, அணுதான் பெரியது என்று சொன்னார். நான் சொன்னேன், இலக்கியத்தில் பெரியது கவிதையோ சிறுகதையோ நாவலோ கட்டுரையோ அல்ல, சொல்லுதான் பெரியது. சொல்லுதான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. சொல் சிலருக்கு மகுடமாக இருக்கிறது, சொல் சிலருக்கு மூலதனமாக இருக்கிறது, சொல் சிலருக்கு உடையாக இருக்கிறது, சொல் சிலருக்கு கவசமாக இருக்கிறது. அன்பு நண்பர்களே, நான் பள்ளியில் படிக்கின்ற பொழுது எனக்கு சீனியர் ஒரு அக்கா இருந்தாங்க. மிக அற்புதமாக பேசக்கூடியவர். பள்ளியில் படிக்கின்ற காலத்திலேயே திருவாசகத்தையும் திருக்குறளையும் கம்பராமாயணத்தையும் இளங்கோவடிகளையும் கலந்து பேசக்கூடியவர். அவர் பேச வைத்து நாங்களாம் கேட்டு கை கொட்டி கொண்டாடுவோம். அப்படியான அந்த சகோதரி கொஞ்ச காலத்திற்கு பிறகு இளம் வயதிலேயே 12ஆம் வகுப்பு முடிப்பதற்குள்ளாகவே திருமணம் முடிக்கப்பட்டார். அதன் பிறகு அந்த சகோதரியை நான் பார்க்கவே இல்லை. மிக நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு முறை அவர் திருமணம் செய்யப்பட்ட ஊருக்கு செல்கின்ற பொழுது அந்த சகோதரி ஒரு திருவாசகமும் திருக்குறளும் கம்பராமாயணம் இளங்கோவடிகளுடைய வரிகளையும் உச்சரித்து தமிழ்நாட்டு ஆடிய அவருடைய நாக்கு ஒரு வித்தியாசமான சொற்களை உச்சரித்து சண்டை பிடித்துக் கொண்டிருந்தாள். எங்கள் ஊரில் அதை வந்து அதலை பேச்சு என்று சொல்லுவார்கள். அதலையா பேசாதராம்பாங்க, மானாங்கண்ணியா பேசுறான் என்று சொல்லுவார்கள். பார்த்தீங்கன்னா கறி வாசனையா பேசுறான்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் பைப்படிகள் 2-3 பெண்கள் சண்டை போட்டு கொண்டால், அந்த பக்கம் போகாதப்பா, இங்க வந்து கறிவாடை அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படியான சொற்களில் அந்த சகோதரி பேசிக் கொண்டிருந்தார். எனக்கு பார்த்த உடனே வியர்த்து கொட்டி விட்டது. ஒரு அற்புதமாக பேசக்கூடிய தமிழாட்டாட்டக்கூடிய ஒரு பெண்ணால் எப்படி இப்படியான சொற்களை உச்சரிக்க முடிகிறது? அந்த அக்காவை பார்த்து நான் கேட்கணும் ரொம்ப நாள் காத்திருந்தேன். ஒரு நாள் அந்த சகோதரியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நான் கேட்டேன், அக்கா, நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன், தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நாம் பள்ளிகளில் பேச்சு போட்டிகளில், கட்டுரை போட்டிகளில், கவிதை போட்டிகளில் உங்களை அடிச்சுக்கிற ஆளே இல்லை. எல்லோரையும் மரியாதை கொடுத்து தான் பேசுவீர்கள். நாங்களாம் டீச்சர் வருதுன்னு சொல்லுவோம், தலையில கொட்டி சொல்லுவாங்க, டீச்சர் வாராங்கன்னு சொல்லு. அப்படியாக திருத்திய நீங்கள் அன்னைக்கு ஒரு நாள் நீங்க சண்டை போட்டீங்கக்கா, என்னால் காதை கொடுத்து கேட்க முடியல, இது எப்படிக்கா சாத்தியம் அப்படின்னா கேட்டேன். அப்ப அந்த அக்கா சொன்ன செய்தி மிகப்பெரிய செய்தி. அவர்கள் சொன்னாங்க, தம்பி, நானும் உங்களை போல படித்து பெரிய வந்து ஒரு பேராசிரியர் ஆகணும் தான் ஆசைப்பட்டேன். எனது குடும்ப சூழலில் எங்கள் அம்மா அப்பா என்னை இளம் வயதிலே திருமணம் செய்து வச்சுட்டாங்க.
2 பெண் குழந்தைங்க. அந்த பொண்ணு பெரியாளாவை திருமணம் செய்வதற்குள்ளாகவே எனது கணவர் எங்களெல்லாம் இளம் வயதாக இருக்கும் பொழுதே இறந்து விட்டார். இப்பொழுது எங்களை குடும்பத்தை சுற்றி, என்னை சுற்றி, என் பிள்ளைகளை சுற்றி மயக்கின்ற ஆண்களுடைய காம பார்வையும் இச்சை பார்வையில் இருந்தும் காப்பாற்றிக் கொள்வதற்கு என்னிடம் எந்த ஆயுதமும் இல்லை. ஒரு ஈட்டை இல்லை, ஒரு துப்பாக்கி இல்லை, ஒரு வேல் இல்லை. என்னிடம் இருப்பது சொற்கள் மட்டும்தான். இந்த சொற்களை வைத்துதான் நான் ஆண் சமூகத்திலிருந்து என்னையும் என் குழந்தைகளையும் காப்பாற்றிக் கொள்கிறேன் என்று சொன்னார். அப்படி என்றால் சொல் என்பது ஒரு பெண்ணுக்கு கவசமாக இருக்கிறது என்பதை நினைத்து நான் பூரிப்படைந்தேன். இந்த அக்காவை பற்றி ஏதாவது எழுதணும்னு நினைத்தேன். அன்றைக்கு இரவே போயிட்டு நான் மொழியாள் என்று ஒரு சிறுகதை எழுதினேன். நான் எழுதிய சிறுகதை எனக்கு ரொம்ப பிடித்தமான சிறுகதை அது. அந்த அக்கா சொல்லிட்டு போனாங்க கடைசியில், நான் அதலை பேச்சு பேசினாலும் மானாங்கண்ணியாக பேசினாலும் நான் பேசுவது அத்தனையும் தமிழ் சொற்கள் என்று சொன்னார். இதை வைத்து தான் அந்த கதை எழுதினேன். அப்படி என்றால் ஒரு மனிதரை வாழ்த்துவதற்கு நாம் ஒரு சொல்லை உயரத்திலிருந்து எடுக்கின்றோம். ஒரு மனிதனை வசைப்பாடுவதற்கு, இகழ்வதற்கு அடியிலிருந்து ஒரு சொல்லை எடுக்கின்றோம். ஒரு மனிதனை புகழ்வதற்கு முக்கனில் ஒன்றான பலாப்பழத்தை எடுத்து அதை பகிர்ந்து அதனுடைய சதை பகுதியெல்லாம் நீக்கிவிட்டு, சக்கையை நீக்கிவிட்டு, சுளையை எடுப்பதை போல வாழ்த்துவதற்கு, பாராட்டுவதற்கு நாம் சொற்களை தேர்வு செய்கின்றோம். அதற்கு நிகராக நாம் இகழ்வதற்கு, ஒருவனை வசைப்படுவதற்கு நாம் சொற்களை எடுக்கிறோமா என்றால் ஒரு சராசரி மனிதனாக இல்லை. நான் சமீபத்தில் புதுக்கோட்டை இலக்கியத்தை பாடிய, புதுக்கோட்டை நிலப்பகுதியை பாடிய இலக்கியங்களை கொஞ்சம் தேடி பிடித்து வாசித்தேன். நமது புதுக்கோட்டை பகுதியில் மிக அதிகமாக பாடப்பட்ட ஊராக இருப்பது, அதிக நபரால் பாடப்பட்ட ஊராக இருப்பது ஆவுடையார் கோயிலும் புனல்வாசலும். அந்த புனல்வாசலில் 4 பாடியிருக்கிறார்கள். 63 நாயன்மார்கள் இருக்கின்ற 4 அப்பர் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறார்கள். அன்பு நண்பர்களே, நீங்கள் சென்று படித்து பாருங்கள். நமக்கு கடவுள் பற்றி இருக்க இல்லை, ஆன்மீகத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்க இல்லை என்பதை தாண்டி திருஞான சம்பந்தரை வாசித்து பாருங்கள். திருஞான சம்பந்தர் எந்த ஊருக்கெல்லாம் செல்கிறாரோ, எந்த திருத்தலத்திற்கெல்லாம் செல்கிறாரோ, அந்த ஊரை பற்றி, அந்த திருத்தலத்தை பற்றி 11 பாடல்கள் பாடுகிறார். அந்த 11 பாடல்களில் ஒவ்வொரு 10வது பாடலிலும் அவர் சைவத்தை நிறுவுவதற்கு, சைவத்திற்கு எதிராக இருக்கின்ற பௌத்தத்தையும் சமணத்தையும் வசைபாடுகிறார். ஒவ்வொரு 10வது பாடலிலும் பௌத்தத்தையும் சமணத்தையும் வசைபாடிதான் சைவ தேவர் நிறுவுகிறார். ஒரு ஊரை, அந்த ஊரில் உள்ள சிவனை பாடுவதற்கு எத்தனை தேர்ந்த அழகான சொற்களை அவன் தேர்வு செய்து பாடுகிறானோ, அதைவிடவும் நல்ல சொற்களை தேர்வு செய்து அவன் பௌத்தத்தையும் சமணையும் சாடுகிறான் என்றால், நாம் தமிழர்களாகிய நாம் ஒருவனை புகழ்வதற்கு, பாராட்டுவதற்கு எத்தனை தேர்ந்த சொற்களை நாம் தேர்வு செய்ய வேண்டுமோ, அதற்கு நிகரான வசை சொற்களையும் தேர்வு செய்ய வேண்டும் என்பதை தான் திருஞான சம்பந்தர் இந்த மண்ணுக்கு நமக்கும் சொல்வதாக நான் கருதுகிறேன். அன்பு நண்பர்களே, எனக்கு திடீரென்று ஒரு ஆசை வந்தது. புதுக்கோட்டையினுடைய வட்டார சொற்களை எல்லாம் சேகரிக்க வேண்டும் என்று நான் சேகரித்தேன். ஒரு 35 வருடத்திற்கு முன்பு கேட்ட ஒரு சொல்லை நான் சமீபத்தில் கேட்டேன். செவந்தரம் என்கின்ற ஒரு சொல். கந்தராக்கோட்டையில் ஒரு வயது முதிர்ந்த, ஒரு 80-90 வயது முதிர்ந்தவர் சொன்னார், நான் செவந்தரத்து கடை உடைத்தேன் என்று. அந்த சொல்லை கேட்டவுடன் எனக்கு ஒரு இளம் பருவம் நினைவுக்கு வந்துவிட்டது. 6வது 7வது படிக்கின்ற காலத்தில் அப்பொழுதெல்லாம் கதிர்களை அழித்து கட்டி மாட்டு வண்டியில் கொண்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய கல்லை எடுத்து போட்டு அடித்து நெருக்கெல்லாம் சேகரித்த பிறகு வைக்கோல் பொறை கூட்டி புனைகள் சுற்றுவார்கள். அந்த புனைகளை சுற்றுவதற்கு 4-5 மாடுகளை கட்டி அதை பின்னால் ஓட்டுவதற்கு என்னை போல சிறுவர்களை அழைத்து செல்வார்கள். நான் அவர் அழைத்து செல்லப்பட்டேன். என்னுடைய வேலை என்னவென்றால், மாட்டுக்கு பின்னாடியே செல்ல வேண்டும். மாடு எப்பொழுது சாணம் போடுகிறதோ அப்பொழுது கவனமாக வைக்கோலை எடுத்து சாணத்தை வாங்கி வெளியில் போட வேண்டும். இது மாதிரி சுற்றி முடித்த பிறகு அது வைக்கலெல்லாம் நீக்கி என்ன கடைசியில் என்ன மிஞ்சுதோ அதுதான் கூலி. அப்படியாக கூலி அழைக்கின்ற பொழுது எனக்கு காப்படி நெல் கொடுத்தார்கள். இந்த காப்படி நெல்லை நான் கொண்டு போயிட்டு எனது பாட்டிட்ட கொடுத்துட்டு அந்த உடல் அலைச்சல் அசதியில் குளிச்சுட்டு படுத்தேன். படுத்தோம்னா உடம்பெல்லாம் அரிக்கிறது. யானை மேலே நடப்பதை போல உடம்பெல்லாம் வலி.
நான் முணங்கிக் கொண்டே கத்திக்கொண்டே தூங்கிக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது எனது பாட்டி சொன்னார், அடா பாவி பயலே, சுதந்திரத்துக்கு உழைக்கவாடா நீ போன என்று சொன்னார். அதன் பிறகு அந்த சொல்லை நான் கேட்கவே இல்லை. சுதந்திரம் என்பது அடிமையினுடைய உச்சம். ஒரு அடிமை அழைத்து ஒரு வாரம் முழுவதும் வேலை வாங்கி அவனுக்கு ஒரு படி நிறைய தண்ணீரை ஊற்றி அதில் 4-5 பறிக்கைகளை கொடுத்து இதுதான் உனக்கான கூலி என்று சொல்வதற்கு பேர் தான் சுதந்திரம். அப்படியான சுதந்திரங்கிற சொல்லை நான் 35 வருடத்திற்கு பிறகு கேட்கின்ற பொழுது அந்த சொல் என்னை ஒரு பழைய நிலைக்கு அழைத்து செல்கிறது. எங்கள் ஊரில் அதிக ரகசியம் தெரிந்தவன் நான் தான். எங்கள் ஊரில் பல தெருக்கள் இருந்தாலும் எல்லா பெண்களுடைய ரகசியம் எனக்கு தெரியும். காரணம், வெளியூரில் இருப்பவர்களுக்கு கடிதம் எழுத சொல்லி என்னிடம் தான் கொண்டு வருவார்கள். நான் கொஞ்சம் பிழை இல்லாமல் எழுதுவேன் என்பதற்காக அந்த கடிதம் என்னை நோக்கி வரும். அதே போல் யாராவது கடிதம் எழுதியிருந்தாலும் அது வாசித்து காட்ட சொல்லி என்னிடம் தான் வரும். அப்படியாக ஒரு கடிதம் எழுதுகின்ற பொழுது ஒரு சகோதரர் ஒரு செய்தியை சொன்னார். கடிதத்தை நீட்டி அளந்து எழுதிவிட்டு, தம்பி கடைசியாக இப்படி முடிப்பா, அடுப்படியில் பூனை தூங்குது, தம்பி எனக்கு உதவி செய் என்று முடிப்பா அப்படின்னு சொன்னார்கள். நான் சிரித்துக்கொண்டே எழுதினேன். இந்த அக்கா வீட்டில் ஒரு கோழி இல்லை, ஒரு மாடு இல்லை, ஆடு இல்லை, நாய் இல்லை, பூனை இல்லை. இந்த அக்கா பொய் சொல்கிறாங்களே, அடுப்படியில் பூனை தூங்குதுன்னு நம்ம எழுதணுமா அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரி எழுதி அனுப்பினேன். என்னுடைய பார்வை என்னவென்றால், அடுப்படியில் பூனை தூங்குதல் என்பது அடுப்படியில் பூனை தூங்குவதாகத்தான் நான் நினைத்தேன். ஆனால் அதற்குள் இருக்கின்ற பொருளை அறிவதற்கு எனக்கு பல வருடங்கள் ஆனது. அடுப்படியில் பூனை தூங்குதல் என்பது வறுமையின் உச்சம். ஒரு அடுப்படியில் பூனை எப்பொழுது தூங்கும்? எந்த வீட்டில் அடுப்பு பற்ற வைக்காமல் இருக்கிறார்களோ அப்பொழுதுதான் அந்த பூனை தூங்க முடியும். எந்த வீட்டில் அடுப்பை பற்ற வைக்காமல் இருப்பார்கள்? எந்த வீட்டில் சமைப்பதற்கு திணை அளவு, குஞ்சோண்டு படியளவு, கையளவு அரிசி திணை இல்லையோ அந்த வீட்டில் தான் அடுப்பு பற்ற வைக்க மாட்டார்கள். அப்படி என்றால் அடுப்படியில் பூனை தூங்குகிறது என்பது வறுமையின் உச்சம். அப்படி என்றால் கிராமங்களில் மக்களிடம் அவர்கள் வாழ்வை நடத்தி கொண்டிருப்பது சொற்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்படியான ஒரு பழமொழியில், இப்படியான ஒரு சொல்லாடலில் எட்டாததை எட்டும் எட்டு என்ற ஒரு சொல்லாடல் இருக்கிறது. இந்த சொல்லாடலோடு நான் எனது உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நான் திரும்பவும் எட்டுக்கே வருகிறேன். எனது உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நான் திரும்பவும் எட்டுக்கே வருகிறேன். எல்லா எண்களும் மனிதர்களால் கொண்டாடப்படுகின்ற பொழுது எட்டும் எட்டும் மட்டும் ஏன் பொதுமக்களால் சபிக்கப்பட்டது என்ற கேள்விக்கு இதுதான் பதில். எட்டாததை எட்டும் எட்டு. நான் எழுத வந்த காலத்தில் என்னுடைய பேராசிரியர்கள்லாம் சொல்லுவார்கள், சுரா நீ தொடர்ந்து எழுதுகிறாய், எட்டை நன்றாக படித்துக்கொள் என்று சொல்வார்கள். எட்டு என்றால் எட்டு தொகை நூலை குறிக்கிறது. பிறகு நான் சொல்ல ஆய்வு செய்கிற பொழுது நாஞ்சில் நாடன் ஒரு முறை சொன்னார், சுரா நீ சொல்லாய்வு செய்கிறாய், 8 நிகழ்வுகளை நன்றாக வைத்துக்கொள் என்று சொல்வார்கள். அப்படி 8 என்பது 8ஐ மட்டும் குறிப்பதல்ல. பாரதியார் ஒரு பாடலை சொல்லுகிறார், சென்றுடிவேர் 8 திக்கும் என்று சொல்லுகிறார். இங்கே 8 திக்கும் என்பது திசையை குறிக்கிறது. அதே பாரதியார் இன்னொரு பாடலில் சொல்லுகிறார், பட்டங்கள் ஆளுவதும் சட்டங்கள் செய்வதும் பாறையில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழப்பிலை காணென்று கும்மிடுகிறார். இங்கே 8 அறிவினில் என்பது மிக தூரத்தை குறிக்கிறது. அப்படியாக 8 கொண்டாடப்பட்ட 8 ஏன் பிற்காலத்தில் சபிக்கப்பட்டது? இந்த எட்டாவது எட்டும் 8 என்கின்ற ஒரு சொல்லை, அந்த சொல்லலை வைத்துக்கொண்டு இதற்கு மூல காரணம் என்று நான் தேடுகின்ற பொழுது ஒருவர் சொன்னார், தம்பி 8வது 8ம்னா ஒன்றும் கிடையாது, ஜோதிடத்தில் 8வது இடம் என்று ஒரு இடம் இருக்கிறது. சனி ஆட்டி படைத்து விட்டு 7.5 தாண்டி 8க்கு வருகின்ற பொழுது அவன் நினைத்ததெல்லாம் நடக்கும், அவன் கேட்பதெல்லாம் கொடுக்கும். இதுதான் 8வது 8ம் 8 என்று சொன்னார். அவர் கொஞ்சம் பொருத்தமாக தான் இருந்தது. என்னமோ எனது அறிவதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுக்கு வேறொரு காரணமும் இருக்கும் என்று தேடுகின்ற பொழுது ஒரு பௌத்தத்திலிருந்து ஒரு செய்தி வந்தது. அன்பு நண்பர்களே, 8ஐயும் நீங்கள் விகாரம் என்கின்ற சொல்லையும் பொருத்தி பார்க்க வேண்டும். விகாரம் என்கின்ற சொல் ஒரு காலத்தில் எல்லோராலும் வணங்கப்பட்ட ஒரு சொல். இன்றைக்கு விகாரம் என்பது அகோரத்தை குறிக்கும். பார்ப்பதற்கு அவலட்சணமாக இருக்கிறான் என்பதைத்தான் விகாரமாக இருக்கிறான் என்று சொல்வார்கள். ஆனால் விகாரம் என்பது பௌத்த கோயிலுடைய கோபுரத்துக்கு பெயர் தான் விகாரம். அந்த விகாரம் அதற்கு பிறகு வந்த மதங்கள் அதுக்கு ஒரு எதிரான ஒரு அவலட்சணமாக மாற்றியது போலத்தான் 8 மாறி இருக்கிறது. ஒரு காலத்தில் 8 என்பது எதை குறிக்கும் என்றால், பௌத்தர் புத்தர் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக
வகை மார்க்கங்களை அவர் அறிமுகம் செய்கிறார். நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல சொல், நல்ல சிந்தனை, நல்ல வாழ்க்கை, நல்ல தியானம் என்று ஒரு 8 மார்க்கங்களை அவர் அறிமுகம் செய்கிறார். இந்த 8 அடிப்படையாக வைத்துதான் அன்றைய மனிதன் தன்னை நல்வழிப்படுத்திக் கொண்டு வாழ்ந்தான். இந்த 8ஐயும் யார் கைப்பற்றி முன்னேறுகிறார்களோ அவனுக்கு 8வது 8ம் 8 என்பதுதான் இந்த சொல்லாடல் சொல்கின்ற பெரும் செய்தி. இன்னைக்கு அந்த 8வது 8ம் எது கொடுக்கிறது என்றால் 8 போலவே இருக்கின்ற புத்தகங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறது. நீங்க புத்தகத்தை விரிச்சுடி பார்த்தீங்கன்னா அது 8 போலவே இருக்கும். ஆக இந்த 8ஐ நாம் புத்தகமாக பார்க்க வேண்டும். புத்தகம் என்பது ஏடுகளால் ஆனதல்ல, சொற்களால் ஆனது. ஆம் நண்பர்களே, நாம் சொற்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் நல்ல சொற்களை தேர்வு செய்து அதன் மூலமாக வாழ்ந்து இந்த தமிழ்கூர் நல் உலகத்திற்கு நல்லதொரு எதிர்காலத்தை படைத்து கொடுப்போம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்க